டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார் நசர் கே கிளாஸ் 6ஓட சாப்டர் 6 பார்க்க போகிறோம். இதோட ஆத்தர் யாருன்னா ஜெயந்த் விஷ்ணு நார்லிக்கர். ஆனால் இதை ஃபர்ஸ்ட் அவங்க ஹிந்தியில் எழுதலை, மராட்டியில் எழுதினாங்க. மராட்டியில் எழுதின ஆத்தரோட நேம் ரேகா தேஷ்பாண்டே. இதை மராட்டி சே அனுவாத், மராட்டியிலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கவங்க ஹிந்தியில். அதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க தான் ஜெயந்த் விஷ்ணு நார்லிக்கர். ஓகே, வாங்க லெசன் பார்க்கலாம். வக் ஏக் சுரங்நூமா ராஸ்தா தா. ஸோ அது ஒரு சுரங்நூமானா டனல். ஓகே, டனல் மாதிரியான ஒரு வேனா பாத். இட்ஸ் அ வே லைக் அ टनल. आम आदमी के लिए इस रास्ते से होते हुए जाने की मनाही थी. लेकिन छोटू ने एक दिन अपने पापा का सिक्योरिटी पास लिया और जा पहुंचा सुरंग में. फिर क्या हुआ? आम आदमी ना कॉमन पीपल अर्थ. ओके, कॉमन पीपल के लिए ना फॉर देम इस रास्ते ना दिस पाथ से होते हुए जाने की मनाही थी. इट वाज द परमिशन इज डिनाइड. ओके, இந்த பாத்துல ராஸ்தேன இந்த பாத்துல காமன் பீப்புளுக்கு போறதுக்கான பெர்மிஷன் அக்செப்டட் கிடையாது. மனாயினா டினைடுன்னு அர்த்தம். லேக்கின்னா பட் சோட்டுனே ஏக் தின், சோட்டு ஒன் டே என்ன பண்ணா, அப்பனே பாப்பாக்கா தன்னுடைய ஃபாதர், பாப்பானா ஃபாதருடைய செக்யூரிட்டி பாஸை எடுத்துக்கிட்டு, லியானா எடுத்துக்கிட்டு, ஹி டுக் தி செக்யூரிட்டி பாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். அவர் ஜா பகுஞ்சா, அந்த இடத்துக்கு ரீச் ஆயிட்டான். ரீச்டு, பகுஞ்சானா ரீச்டு, சுரங்னா அந்த டனலுக்கு. தென் வாட் ஹேப்பன்ட், ஃபிர் கியா ஹுவானா தென் வாட் ஹேப்பன்ட். छोटू कितनी बार कहा कि तुमसे कि उस तरफ मत जाया करो, फिर पापा क्यों जाते हैं उसे तरफ रोज रोज. ओके, இப்ப छोटू छोटू கிட்ட someone is talking. कितनी बार कहा है, how many times shall I tell, நான் எவ்வளவு தடவை சொல்லிட்டு இருக்கேன். तुमसे कि उसी तरफ मत जाइए, நீ அந்த பக்கம் போக கூடாது. मत जाइएனா you should not go that side. मतना don't. फिर पापा क्यों जाते, அப்புறம் ஏன், फिरना then அப்பா மட்டும் क्योंனா why, जातेனா போறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். why daddy alone is going, உஸ் तरफ रोज रोज, அந்த பக்கம் that side that way, ரோஜ்னா டெய்லி ஏன் ஃபாதர் மட்டும் அங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चन கேக்குறான். पापा को काम पर जाना होता है. பாப்பாவோட காம்னா வாக், ஒர்க்கே அங்கதானே இருக்குது, உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. रोजाना यही वार्तालाप हुआ करता था और छोटू की मांग और छोटू के बीच. रोजाना டெய்லி. ஓகே, டெய்லி இந்த கான்வர்சேஷன் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும், யார் யாருக்குள்ள, சோட்டுக்கும் அவங்களோட மாங்க்கும் நடுவுல போயிட்டு இருக்கும். பீச்னா இன் பிட்வீன் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, உஸ் तरफ एक सुरंगनुमा रास्ता था और छोटू के पापा इसी सुरंग से होते हुए काम पर जाया करते थे. ஸோ அந்த வேலை தான் அவங்க அந்த டனலோட பாத்துல, சுரங்னுமா ராஸ்தா தான், அங்க ஒரு சுரங்னுமா டனல் பாத் இருக்குது. அவர் சோட்டுக்கே பாப்பா, சோட்டுவோட ஃபாதர் இந்த சுரங்ல தான் அவங்களோட ஒர்க்கை அவங்க போய் பார்க்கணும். காம்னா ஒர்க். ஸோ அவங்களோட ஒர்க்கே எங்க தான், அந்த டனல்ல, சுரங்னா டனல்ல தான். ஆம் ஆத்மி के लिए इस रास्ते से जाने, திரும்ப மேல பார்த்தோம்ல அதே லைன் தான். ஆம் ஆத்மின்னா இந்த காமன் பீப்புளுக்காக இந்த பாத் की मनाही, they should not use that. okay, அதுக்குரிய permission not granted. okay, मनाहीना not granted ன்னு சொல்லலாம். okay, चंद चुनिंदा लोग की इस सुरंगनुमा रास्ते का इस्तेमाल कर सकते थे और छोटू के पापा इन्हीं चुनिंदा लोगों में से एक थे. so चंदना few ன்னு அர்த்தம். few, चुनिंदाனா selected, लोगனா people. so few selected peopleக்கு தான் இந்த டனல் பாத்த யூஸ் பண்றதுக்கான, இஸ்தேமால்னா யூஸ் பண்றதுக்கான பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. they can use, சக்தேனா can. அவர் சோட்டுக்கே பாப்பா, சோட்டுவோட ஃபாதரும் இந்த செலக்டட் பீப்புள்ல, இன்ஹி சுனிந்தாஸ் லோகோங்னா இந்த செலக்டட் பீப்புள்ல ஒருத்தர், ஒன் மேன். ஓகே, ஏக்தேனா ஒன் மேன். ஆஜ் சுட்டி தி, டுடே இஸ் அ ஹாலிடே. ஆஜ்னா டுடே, சுட்டினா ஹாலிடே. और छोटू के पापा घर ही पर आराम
फरमा रहे थे. ஸோ छोटूவோட பாப்பா வந்து வீட்ல ரெஸ்ட்ல இருக்காங்க. ஆராம்னா ரெஸ்ட். नजर बचाकर चोरी छिपे छोटू ने पापा का सिक्योरिटी पास हदिया ही लिया और चल दिया सुरंग की तरफ. ஸோ நசர் பச்சாக்கர் பச்சாக்கர்னா அவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி என்ன பண்ணிட்டான், ஹைட் பண்ணி, சிப்பேனா ஹைடு, ஒளிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஹைட் பண்ணிட்டு சோட்டுனே பாப்பாக்கு செக்யூரிட்டி பாஸ். ஸோ சோட்டா என்ன பண்ணிட்டான், அவங்க அப்பாவோட செக்யூரிட்டி பாஸை வந்து எடுத்துக்கிட்டு லைக் எ தீஃப், ஒரு தீஃப் மாதிரி, சோரினா தீஃப், ஸோ சோரினா தீஃப், ஸோ தீஃப் மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு அவங்க அப்பாவோட செக்யூரிட்டி பாஸை வந்து கிராப், ஹதியானா எடுத்துக்கிட்டு, சல் தியா எங்க போறான், வேர் ஹி இஸ் கோயிங், சல்னா வெண்ட், எங்க போனான்னா சுரங், சுரங் கி தரஃப்னா அந்த டனல் பக்கம் போயிட்டான். वैसे तो उनकी पूरी कॉलोनी ही जमीन के नीचे बसी थी. ஸோ இப்போ பார்க்க போனோம்னா அவங்களோட ஹோல் காலனி, பூரினா கம்ப்ளீட் காலனி, அவங்க இருக்கிற பிளேஸ் இருக்குல்ல, அது வந்து ஜமீன், ஜமீர்னா ஃப்ளோர், ஃப்ளோருக்கு கீழே, நீச்சேனா டவுன் தான் செட்டில் ஆயிருக்கு, பசீனா செட்டில்டு. यक जो सुरंगनुमा रास्ते था अंदर दिए जल रहे थे और प्रवेश करने से पहले एक बंद दरवाजे का सामना करने पड़ता है. ஓகே, எக் ஜோ சுரங்னுமா ராஸ்தா, இது வந்து ஒரு டனல் பாத்துன்னு தெரியும். அந்தர், அதுக்கு உள்ள, அந்தர்னா இன்சைடு, தியே ஜல், தியேனா ஒரு லேம்ப், ஒரு விளக்குன்னு சொல்லுவாங்கல்ல, விளக்கு வந்து ஜல் ரஹேனா இட்ஸ் பர்னிங், ஜல் ரஹேனா பர்ன் ஆயிட்டு இருக்கு. பிரவேஷ் கர்றேன் வந்து என்டர் ஆகுறான், சோட்டு வந்து இங்க என்டர் ஆகுறான், பிரவேஷ்னா என்டர். பெஹலே ஏக் பந்து தர்வாஜா, அதுக்கு முன்னாடி, பெஹலேனா பிஃபோர், ஒரு க்ளோஸ்டு டோர் இருக்கு. சாம்னானா அவனுக்கு முன்னாடி, இன் ஃப்ரண்ட் ஆஃப்னு அர்த்தம் சாம்னானா. ஸோ அவனுக்கு முன்னாடி நவ் ஹி ஃபேஸிங் எ க்ளோஸ்டு டோர். தர்வாஜா மே ஏக் காஞ்சா பனா ஹுவா தா. ஸோ தர்வாஜால ஒரு காஞ்சா, காஞ்சானா ஒரு ஸ்லைடு மாதிரி இருக்கு. ஓகே, छोटू ने कांचे में कार्ड डाला, அந்த செக்யூரிட்டி பாஸ் அவன் எடுத்துட்டு வந்தான்ல, அதை வந்து அந்த காஞ்சையில அவன் பிளேஸ் பண்றான். துரந்த் தர்வாஜா குலா கயா. ஸோ இமீடியட்டா, துரந்தனா இமீடியட்டா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, குலா கயானா ஓப்பன்டு. छोटू ने सुरंग में प्रवेश किया. இப்ப छोटू வந்து அந்த டனலுக்குள்ள என்டர் ஆயிட்டான், பிரவேஷ் கியானா என்டர்டு. अंदर वाले कांचे में सिक्योरिटी पास आ पहुंचता. ஸோ உள்ள अंदर वाले कांचे में, உள்ள இருக்கிற அந்த ஸ்லைட்ல அந்த செக்யூரிட்டி பாஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு, ரீச்டு, பகுஞ்சானா ரீச்டு. உசே உட்டா லியா, கார்டு உட்டாத்தே ஹி தர்வாஜா பந்து ஹுவா. ஸோ அவன் வந்து அதை எடுத்த உடனே, கார்டு உட்டாத்தே ஹி, எடுத்த உடனே தர்வாஜா வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. छोटू ने चारों तरफ नजर தௌடாயி. ஸோ சோட்டு வந்து ஃபோர் சைட்ஸ், சாரோம் தரஃப்னா ஃபோர் சைட்ஸும், ஒன்று நசர்னா பார்க்கறது, லுக்கிங் அரவுண்ட், ஆன் ஃபோர் சைட்ஸ் வந்து அவன் பார்த்துட்டு இருக்கான். சுரங்னுமா வக் ராஸ்தே ஊப்பர் ஹி தரஃப் ஜாத்தா ஹை. ஸோ இவங்க வந்து ஃப்ளோர் லெவலுக்கு கீழே தானே இருக்காங்க. இப்போ அந்த டனல் எப்படி போகுது, இட்ஸ் கோயிங் அப்வர்டு, ஊப்பர் மேலே நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகே, ஊப்பர்னா அப்வர்டு, ஸோ ராஸ்தானா பார்த்து, ஜாத்தா தானா இட்ஸ் கோயிங். அடுத்து யானி ஜமீன் கே ஊப்பர் கா தரஃப் கர் ஆனே கா மௌகா மில் கயா தா. ஸோ இப்போதான் அவனுக்கு அந்த ஜமீனோட மேலே, அந்த ஃப்ளோர் லெவலுக்கு மேலே போகிறதுக்கான, சஃபர்னா ட்ராவல், மேலே ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு மௌக்கான சான்ஸ் வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கு. மில் கயாத்தனா ஹி காட். மகர் கஹாங், ஆனால் எங்கே, வேற இந்த பாத் எங்கே போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. ஸோ மகர்னா பட், கஹாங்னா வேர், மௌக்கா ஹாத் லக்தி ஹி, மௌக்கா வந்து இப்போ கையில் கிடச்சிருக்கு, ஹாத்னா ஹேண்ட், சான்ஸ் வந்து கையில் கிடச்சிருக்கு, பட் ஃபிசல் கயா, பட் இட் ஸ்லிப்டு, ஃபிசல்னா ஸ்லிப்டுன்னு அர்த்தம். சுரங் மே ஜஹக் ஜஹக் லகாயே निरीक्षक यंत्र की जानकारी छोटी को नहीं थी. छोटी को नहीं थी. ओके, ஜஹக் ஜஹக்னா அங்கங்க, சம் பிளேசஸ், கொஞ்சம் பிளேஸ்க்கு இருக்க ஜஹக்னா பிளேஸ். ஸோ நிறைய பிளேசஸ்ல அங்கே என்ன பிளேஸ் பண்ணியிருக்காங்க, நிரக்ஷக் யந்திர அப்படின்னா மானிட்டரிங் டிவைஸ். ஓகே, மானிட்டரிங் டிவைஸ், அதெல்லாம் ஸ்பை கேமரா மாதிரி சம்திங். ஓகே, அங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அவனுக்கு ஒரு எதுவுமே தெரியாது. நஹி தி, ஹி டசன்ட் நோ தட். मगर छोटू के प्रवेश करते ही पहले निरीक्षक यंत्र के संदेहास्पद स्थिति दर्शाने वाली हरकत हुई. इतने छोटे कद का व्यक्ति सुरंग में कैसे आया? ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் என்ட்ரு ஆகிட்டான். மகர் சோட்டுக்கு பிரவேஷ் கர்த்தேஹி, அவன் என்ட்ரான உடனே பெஹலே ஃபர்ஸ்ட் இருக்கிற
அந்த மானிட்டரிங் டிவைஸ் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுது, அந்த ஸ்பை கேமரா மாதிரியானது, சந்தேக்னா அதுக்கு வந்து டவுட் வந்துருச்சு. ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு கண்டிஷன்ல அது வந்து பார்த்துட்டு தர்ஷானே வாலி ஹர்கத் ஹுயி இத்தனை சோட்டி ஹர்கத்னா ஆக்டிவிட்டீஸ். ஓகே, தன்னோட ஆக்டிவிட்டீஸ் அது வந்து ஸ்டார்ட் பண்ணுது. என்னன்னா இத்தனை சோட்டே கத், இவ்ளோ சின்ன ஹைட்ல, கத்துனா ஹைட், சோட்டேனா ஸ்மால், வியக்தி வியக்தினா ஒரு பர்சன் இல்லைன்னா மேன், சுரங் மே கைசே ஆயா, இந்த சுரங்ல எப்படி வந்தான், ஹவு ஹி கேம் அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் திங்கிங். दूसरे निरीक्षक यंत्र, दूसरेना அதுக்கு அடுத்து இருக்க another அந்த மானிட்டரிங் டிவைஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பை கேமரா ने तुरंत छोटू की तस्वीर खींच ली. இமீடியட்டா சோட்டுவை வந்து ஒரு பிக்சர் எடுத்துருச்சு. ஓகே, தஸ்வீர்னா போட்டோ, खींचना கிளிக் பண்றது. இது கிளிக் பண்ணிடுச்சு. किसी एक नियंत्रण केंद्र में इस तस्वीर की जांच की गई और खतरे की सूचना दी गई. ஸோ உடனே அதை என்ன பண்ணிடுச்சு, அந்த கண்ட்ரோல் ரூம், ஓகே, நியந்திரக கேந்திரனா அந்த கண்ட்ரோல் சென்டருக்கு அந்த பிக்சரை அனுப்பி வச்சு செக் பண்ணுது. சான்ஸ்னா செக் பண்றது. செக் பண்ணிட்டு கதரேனா டேஞ்சருக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து எல்லாருக்கும் பாஸ் பண்ணிடுச்சு, சென்ட் பண்ணிடுச்சு. इन सारे गतिविधियों से अनजान छोटू आगे बढ़ रहा था. ஸோ இந்த ஹோல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே தெரியாம, அன்ஜான்னா அன்அவேர்னஸ், ஸோ எதுவுமே தெரியாம சோட்டு வந்து ஃப்ரண்ட்ல போயிட்டே இருக்கான். ஆகேனா ஃப்ரண்ட், பட் ரஹா தானா, ஹி வாஸ் கோயிங் இன் ஃப்ரண்ட். तभी जाने कहां से सिपाही दौड़े चल आए. ஸோ தபினா அட் தட் டைம், ஜானே கஹாங் சே ஃப்ரம் எங்கிருந்தோ வந்து, சிப்பாயினா சோல்ஜர்ஸ் வந்து ஓடி வர்றாங்க, தௌடேனா ரன்னிங், ஸோ ரன் பண்ணி அங்க ஓடி வந்துட்டாங்க. சோட்டுக்கோ பக்கட்கர் வாபஸ் கர் சோட் ஆயே. ஸோ சோட்டுவை வந்து பிடிச்சிட்டு, பக்கட்கர்னா கேட்ச், வாபஸ்னா ரிட்டர்ன், கர் சோட் ஆயே கர்ல வந்து வீட்டில் வந்து விடுறதுக்காக வந்துருந்தாங்க. they came to leave छोटू in his house. घर पर मांग छोटे का इंतजार कर रही थी. வீட்ல வந்து அவங்க அம்மா, மாங்னா அவங்க அம்மா வந்து இன்தஜார்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ் அப் சோட்டு கி கைரியத் நாத்தி. ஸோ இப்போ வந்து அந்த சோட்டுக்கு இது வந்து நல்லதே கிடையாது, இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹிம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சோட்டு கி பாப்பா நா ஹோத்தோ சோட்டுக்கா பச்னா முஷ்கில் தா. சோட்டுவோட அப்பா இப்ப அங்க இல்லாம இருந்திருந்தாங்கன்னா சோட்டுவை காப்பாத்துறது, சேவ் பண்றது, பச்சானா சேவ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். முஷ்கில்னா ஹார்டு. छोड़ो भी मैं इसे समझा दूंगा सब. ஸோ அவனை வந்து விட்டுருங்க, நான் வந்து இது எல்லாத்தையும் அவனுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சப்னா ஆல், சமஜா தூகனா ஐ வில் மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது. ஃபிர் வக் ஐசி கல்தி கபி நஹி கரேகா. ஸோ அவன் வந்து இந்த மாதிரி ஒரு தப்ப, கல்தினா ராங்க வந்து, கபி நஹினா இனிமே எப்பயுமே செய்ய மாட்டான், வில் நாட் டூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நஹி கரேகனா வில் நாட் டூ. பாப்பா நீ சோட்டுக்கோ பச்சா லியா. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் சொல்லி அவங்க சோட்டுவை வந்து அவங்க வந்து சேவ் பண்ணிட்டாங்க. சேவ்டு, बचा लिया ना, सेव्ड. बोले छोटू मैं जहां काम करते हूँ. बोलेना சொல்லு छोटू நான் எங்க வேலை பார்க்கறேன், வேர் ஐ எம் டூயிங் ஒர்க். வஹாங் क्षेत्र जमीन पर ऊपर है. அந்த பிளேஸ் வந்து இந்த ஃப்ளோர்ல இருந்து, क्षेत्रனா பிளேஸ், जमीनனா ஃப்ளோர்ல இருந்து ऊपर மேல இருக்குது. आम आदमी वहां नहीं जा सकता. कॉमन पीपल कांट गो देयर. वहां क्योंकि ना बिकॉज वहां के माहौल में जी ही नहीं सकता. क्योंकिना बिकॉज वहां के माहौल, அங்க வந்து ஒரு அட்மாஸ்பியரே கிடையாது. ஜி நஹி சக்தா, அதாவது நம்ம வாழ்றதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் அங்க இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. तो फिर आप कैसे जाते हैं वहां. அப்ப நீங்க மட்டும் எப்படி அங்க போறீங்கன்னு கேக்குறான். कैसेना how. so how you are going there. छोटू का सवाल लाजमी था. so छोटूவோட क्वेश्चन வந்து இதுவா இருந்துச்சு. मैं वहां एक खास किस्म का स्पेशल स्पेस शूट पहनकर जाता हूं. நாங்க வந்து ஒரு ஸ்பெஷல் வெரைட்டியான, காஸ் கிஷ்மனா ஸ்பெஷல் வெரைட்டி, ஸ்பேஸ் ஷூட்டை வந்து வியர் பண்ணிட்டு, பஹன்கர்னா வியர் பண்ணிட்டு நான் போவேன். இஸ் ஸ்பேஸ் ஷூட் சே முஜே ஆக்சிஜன் மில்தா ஹை. இந்த ஸ்பேஸ் ஷூட்ல இருந்து எனக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஜிஸ்ஸே மைம் சான்ஸ் லே சக்தா ஹூ. இதுல இருந்து நான் பிரீத் எடுத்துக்க முடியும். சான்ஸ்னா பிரீத். ஸோ ஐ கேன் டேக் பிரீத் ஃப்ரம் திஸ். இசி ஸ்பேஸ் ஷூட் கி வஜக் சே பாகர். இந்த ஸ்பேஸ் ஷூட்டோட ரீசன்னால தான், வஜக்னா ரீசன், பாகர்னா அவுட் சைடு, கி டண்டு சே, டண்டுனா கூல், கோல்டு, அதுல இருந்து மைம் अपने आप के बचा सकता हूँ, என்னைய நானே சேவ் பண்ணிக்க முடியும். பச்சானா சேவ். खास किस्म की जूतों की वजह से जमीन के ऊपर मेरा चलना मुमकिन होता है. ஸோ காஸ் கிஸ்மனா ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் ஷூஸ் கொடுத்துருக்காங்க. அங்க வந்து ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் ஸ்பேஸ் ஷூட் பார்த்தோம், இங்க வந்து ஷூஸ்,
ஜூத்தோங்னா ஷூஸ். அந்த ரீசன்னால தான், வஜக்னா ரீசன்னால தான் ஜமீன் ஜமீன்னா ஃப்ளோர்ல இருந்து ஊப்பர் ஊப்பர்னா மேல என்னுடைய சல்னா நான் வந்து போறதுக்கான पॉसिबिलिटीज मुमकिन ना पॉसिबिलिटीज இருக்குது. जमीन के ऊपर चलने फिरने के लिए हमें एक विशेष प्रकार का precision दिया जाता है. அந்த ஜமீனுக்கு மேல போயிட்டு வர்றதுக்கும் போறதுக்கும் வர்றதுக்கும் கோயிங் அண்ட் கம்மிங்க்கு எனக்கு ஸ்பெஷல் பிரகாரம் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரெசிஷன் அப்படின்னா ட்ரைனிங் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. சோட்டு சுன் ரஹாத்தா. ஸோ சோட்டு வந்து இதை ஹியர் பண்ணிட்டு இருக்கான். ஹியரிங் सुन रहा था ना, he was hearing that. पापा आगे बताने लगा. पापा வந்து இன்னும் கூட she was telling some more thing. एक समय था one time जब अपने मंगल ग्रह पर सभी लोग जमीन के ऊपर ही रहते थे. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மங்கள் கிரக் இவங்க இப்ப எங்க வசிச்சுட்டு இருக்காங்க மார்ஸ். ஓகே மங்கள் கிரக்னா மார்ஸ். மார்ஸ்க்கு மேலதான் சபி பீப்புள் லோக்னா ஆல் பீப்புள் ஜமீன் கே ஊப்பர் அந்த ஃப்ளோர் லெவலுக்கு மேலே தான் ஊப்பர் ஹி ரக்தே தே மேலே தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். बगैर किसी तरह की यंत्रों की मदद की बगैर किसी खास किस्म की पोशाक की हमारे पुरखे जमीन के ऊपर रहा करते थे. लेकिन धीरे धीरे वातावरण में परिवर्तन आने लगा. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா பகைர்னா விதவுட்னு அர்த்தம். ஸோ பகைர்னா விதவுட். நாங்கள் வந்து மேலே அந்த ஃப்ளோர் லெவலுக்கு மேலே எந்த விதமான எந்திரம்னா மெஷின்ஸோட ஹெல்ப்பும் இல்லாமல் மதத்தினா ஹெல்ப்பும் இல்லாமல் அடுத்து விதவுட் எனி காஸ் கிஷ்ம இது ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் போஷாக்னா காஸ்டியூம்ஸ் எந்த ஒரு ஸ்பெஷல் காஸ்டியூம்ஸும் இல்லாமல் ஹமாரே புர்கேனா யாருன்னா நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ். ஸோ அவங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து எங்கே தான் இருந்தாங்களாம் அந்த ஜமீன் லெவலுக்கு மேலே. அதாவது இப்போ நம்ம எப்படி நம்மளோட ஏர்த்தில் நம்ம அப்பர் சர்ஃபேஸில் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சேம் வே அவங்களும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஓகே புர்கேனா ஃபோர் ஃபாதர்ஸ் இல்லைன்னா ஆன்சிஸ்டர்ஸ். ஓகே அவங்க அது மேலே தான் இருந்தாங்க. லேக்கின்னா பட் தீரே தீரே ஸ்லோலி வாதாவரண இந்த என்விரான்மெண்ட்ல பரிவர்த்தன் ஆனே லகா. பரிவர்த்தனா சேஞ்சஸ் வந்துச்சு. கை தரக்கே ஜீவ் தர்த்தி பர் ரஹா கர்த்தே தே. ஸோ கை தரக்னா மெனி வேஸ்ல ஜீவ் தர்த்தி பர் ரஹா கர்த்தே தே. தர்த்தினா எர்த் ஏர்த்தில் இங்கே இருக்கிறாங்க. ஏக் கே பாத் ஏக் சப் மர்னே லகே. ஸோ அங்கே இருந்தவங்க எல்லாம் ஒருத்தவங்களா இறந்துட்டே வந்தாங்க. மர்னேனா டெத். இஸ் பரிவர்த்தன் கி ஜட் மே தா. ஸோ இந்த பரிவர்த்தன் இந்த சேஞ்சஸ்க்கு ரூட் ஜட்டுனா ரூட்னு அர்த்தம். ஸோ அதோட ரூட்டா என்ன இருந்துச்சுன்னா சூரஜ் மே ஹுவா பரிவர்த்தன் சன்ல ஏற்பட்ட சேஞ்சஸ். சூரஜ் சே ஹமேம் ரோஷினி மில்தி. சூரஜ்ல இருந்து நமக்கு ரோஷினினா லைட் ரேஸ் வந்து கிடைக்குது. उष्णता मिलती है. उष्णता ना हीट கிடைக்குது. उन्हें तत्वों से जीवों का पोषण होता है. ஸோ இதோட ரூல் என்னன்னு பார்த்தோம்னா ஜீவோங் லைஃப்கான போஷன் அப்படின்னா நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷனும் நமக்கு அங்கேருந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு. सूरज में परिवर्तन होते ही यहाँ का प्राकृतिक संतुलन बिगाड़ गया. ஸோ சூரஜ்ல நடந்த அந்த சன்ல நடந்த அந்த சேஞ்சஸ்னால இங்க இருந்த நேச்சர்லயும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. பிகட் கயா அப்படின்னா ஸ்பாயில்னு அர்த்தம். ஓகே சந்தூலனா அந்த நேச்சர் பேலன்ஸ் பண்றது. ஓகே பேலன்சிங் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. प्रकृति के बदले हुए रूप का सामना करने में यहाँ के पशु पक्षी पेड़ पौधे अन्य जीव अक्षम साबित हुए. ஸோ இந்த நேச்சர்ல நடந்த இந்த சேஞ்சஸ்னால அங்க வந்து அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அங்க இருக்கிற அனிமல்ஸ் பேர்ட்ஸ் பௌதே பேடு பௌதேனா ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் பசு பக்ஷினா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அந்நிய ஜீவனா அதர் லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்து அனேபிள் அக்ஷம்னா அனேபிள் டு லிவ். அவங்க வந்து அங்கே இருக்கிறதுக்கே வந்து ஒரு கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் வந்து இல்லை. கேவல் ஹமாரே பூர்வஜோங் கேவல்னா ஒன்லி ஹமாரேனா அவர் பூர்வஜோங்னா ஆன்சிஸ்டர்ஸ் ने इस स्थिति का सामना किया. அதை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க என்கவுண்டர் பண்ணாங்க இந்த கண்டிஷனை. स्थितिனா कंडीशन. अपने तकनीकी ज्ञान के आधार पर हमें जीवन के नीचे अपना घर बना लिया. ஸோ நம்மளுடைய டெக்னாலஜி டெக்னிக்கினா டெக்னாலஜி ஞானா நாலேஜை அதை பேஸாக வச்சு ஆதார்னா பேஸாக வச்சு நாங்கள் ஃப்ளோருக்கு கீழே ஜமீனா ஃப்ளோர் லெவலுக்கு கீழே நீச்சேனா கீழே நம்மளோட வீடை வந்து நம்ம மேக் பண்ணோம். जमीन के ऊपर लगे विभिन्न यंत्रों के सहारे हम सूर्य शक्ति सूरज की रोशनी और गर्मी का इस्तेमाल करते आ रहे थे.
ஸோ ஜமீனுக்கு மேலே ஊப்பர்னா மேலே வச்சிருக்கிற விபின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மிஷின்ஸ்னால யந்திரம்னா மிஷின்ஸோட ஹெல்ப்பால சகாரேனா ஹெல்ப்பால நம்ம சூரிய சக்தினா அந்த சூரஜோட பவரையும் அந்த சன்னோட பவரையும் சூரிய கி ரோஷினியில லைட் ரேஸையும் கர்மினா ஹீட்டையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இஸ்தேமால்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் उन्हीं यंत्रों की सहारे हम यहाँ जमीन के नीचे जी रहे हैं அந்த எந்திரங்களோட ஹெல்ப்பால தான் சகாரேனா ஹெல்ப்பால தான் நம்ம ஃப்ளோருக்கு கீழே ஜமீன் கே நீச்சே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் வி ஆர் லிவிங் जी रहे थे ना वी आर लिविंग यंत्र सुचारू स्मूथ से चलते रहे ஸோ யந்திர வந்து அந்த மிஷின்ஸ் வந்து எப்பயும் ஸ்மூத்தான ஃபார்ம்ல இருக்கான்னு பார்க்கறதுக்காகவும் इसके लिए बड़ी सतर्कता बनती पड़ती है ஸோ இதை வந்து எப்பயுமே அலர்ட்டா பார்த்துக்கிறதுக்காகவும் முஜே ஜெய்சே குச் சுனிந்தா லுக்னா பார்த்தோம் செலக்டட் பீப்புள் ஸோ சம் செலக்டட் பீப்புள் இந்த மிஷின்ஸ் எல்லாம் ரொம்ப அட்டென்ஷனோட பார்த்துக்கிறாங்க தியான் ரக்கேன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க படா ஹோ ஜாவுங்கா தோ மைம் பி யஹி காம் கருங்கா படா ஹோ ஜாவுங்கன்னா நான் பெருசானதுக்கு அப்புறமும் இங்கே தான் ஐ வில் டூ மை வாக் அப்படின்னு சோட்டு சொல்றான் சோட்டுனே அப்பனி மன்சா ஜாகிர் கி ஸோ சோட்டு வந்து தன்னுடைய அப்படின்னா ஹிஸ் மன்சானா டிசைரை ஜாகிர்னா இஸ் ஆப்வியஸ்லி எக்ஸ்பிரஸிங் இட் बिल्कुल मगर उसके लिए खूब पढ़ना होगा माँ और पापा की बात सुननी होगी माँ ने कहा सो बिल्कुल ओके फाइन मगर बट उसके लिए அதுக்காக நீ खूब पढ़ना होगा நீ வந்து நல்லா படிக்கணும் खूबனா வெரி வெல் पढ़ना ஸ்டடி माँ और पिता की बातனா அவங்க சொல்ற மேட்டர்ஸ் விஷயங்கள் எல்லாத்தையும் सुननी होगा you should hear माँ ने कहा now அவங்க அம்மா பேசுறாங்க she said दूसरे दिन छोटू के पापा काम पर चले गए so the next day छोटूவோட ஃபாதர் வந்து வாக்குக்கு போறாங்க देखा तो कंट्रोल रूम को वातावरण बदला साता ஸோ कंट्रोल रूमோட एनवायरनमेंट வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகி இருக்குது शिफ्ट कदम कर घर जा रहे स्टाफ के प्रमुख ने टीवी स्क्रीन की तरफ इशारा किया ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஷிஃப்ட் முடிஞ்சு கதம் கர்னா கம்ப்ளீட் ஆயிட்டு போற அந்த ஸ்டாஃப் வீட்டுக்கு போகின்ற கர் ஜாரங்க the people who are going to their house after finishing their shift டிவி ஸ்கிரீன் அங்க இருக்கிற டிவி ஸ்கிரீன்ல ஒரு இதை பாயிண்ட் பண்ணி பாக்குறாங்க இஷாரா கியா they pointed something ஸ்கிரீன் पर एक बिंदु झलक रहा था ஸ்கிரீன்ல ஒரு பிந்துனா ஒரு டாட் வந்து அங்க ஷைன் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்குது பக் பதானே லகா யக் கோயி ஆஸ்மான் கா தாரா நஹி ஹே ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா யக் கோயி ஆஸ்மான் கா தாரா ஆஸ்மான்னா ஸ்கை தாரானா ஸ்டார்ஸ் ஸோ இது வந்து கையில் இருக்க ஸ்டார்ஸ் கிடையாது क्योंकिனா பிகாஸ் கம்ப்யூட்டர்ஸே பதா சலா ரஹா கம்ப்யூட்டர் நோ தேட் पता चला ना इट नोज दैट यक अपनी जहक अडिक नहीं रहा था இது வந்து தன்னுடைய பிளேஸ்ல யூஷுவலான ஒரு திங்ஸ் கிடையாது ஓகே அப்படி நஹி அப்படின்னு சொல்லுது இட்ஸ் நாட் அ யூஷுவல் திங் इन इट्स प्लेस पिछले कुछ घंटों के दौरान इसने अपनी जहक बदली गई ஸோ இதை அவங்க பார்த்துட்டே இருக்க டைம் டியூரிங் தௌரான டியூரிங் திஸ் டைம் அப்பனி ஜஹக் அதோட பிளேஸை வந்து அது வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கு ஸோ கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு அப்புறம் குச் கண்டோங்கன்னா ஆஃப்டர் சம்டைம்ஸ் அதோட பிளேஸ் ஒரு பிளேஸ்ல தெரியுதுன்னா ஆஃப்டர் சம்டைம் இன்னொரு பிளேஸ்ல தெரியுது ஸோ அதோட பிளேஸ் வந்து बदलीना चेंज ஆயிட்டே இருக்கு कंप्यूटर के अनुसार ये हमारी धरती की तरफ बढ़ना चला आ रहा है so computer according to the computer अनुसारना according to அர்த்தம் நம்மளுடைய பூமியை நோக்கி சம்திங் ஏதோ ஏர்த்னா சாரி பூமினா தர்த்தினா வேர்ல்டு ஏர்த்னு அர்த்தம் ஸோ அவங்க மார்ஸை தான் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அவங்களோட தர்த்தின்னு சொல்லிக்கிறாங்க ஓகே கீ தரஃப் பர்த்தா சலா ஆரகத்தா கொஞ்சம் பெருசாகி அவங்க பக்கத்தில் வந்துட்டே இருக்க மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது ஓகே இதோட பார்ட் 1 முடிக்கிறேன் நெக்ஸ்ட் லெசனை பார்ட் 2ல கண்டினியூ பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள் தேங்க்யூ